சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 19வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 19வது பாடல். ஆர் வந்தென் ஆர் போயன் ஐயா உன் ஆனந்த சீருளத்தே என்றும் செறிந்திலதேல் காரிருண்ட கண்டனே ஓர் புருடன் காதல் கொண்டாள் போல் மதுரை அண்டனே சொக்கநாதா என்று மிக அழகான ஒரு பாடலாக இதை பார்க்கின்றோம். அதாவது நம்ம வாழ்க்கையில நாம எல்லாம் தினம் தினம் சொல்ல வேண்டிய இந்த பாடல், ஒரு பாடல், விண்ணப்ப பாடல்னா அது இதுதான். மீண்டும் மீண்டும் நமக்கே சொல்லி உருவேற்றி கொள்ள வேண்டிய ஒரு பாடல். இந்த உலகத்துல நம்மை சுத்தி எத்தனையோ பேர் வருகின்றார்கள், எத்தனையோ பேர் போகவும் செய்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா அவர்கள் வருவதனால நமக்கு இன்பமோ துன்பமோ அல்லது போவதனால இன்பமோ துன்பமோ அமைகின்றதா அப்படின்னா ஆமா. சிலர் வர்றதுனால நமக்கு துன்பமா இருக்கும், சிலர் போறதுனால நமக்கு துன்பமா இருக்கும். சிலர் வர்றதுனால நமக்கு இன்பமா இருக்கும், சிலர் போறதுனால நமக்கு இன்பமா இருக்கும். யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் உண்மையான இன்பமா, இதுதான் உண்மையான துன்பமானா இரண்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா உண்மையான அன்பு செலுத்துபவர் யார் அப்படின்னா சிவபெருமான். அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த உயிரை பாதுகாத்து வேற யாரோடையும் வேற யார்னாலையும் நமக்கு இன்பமோ துன்பமோ பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நம்மளுடைய மனத்தை பாதுகாத்து, இந்த உயிரை பாதுகாத்து பெருமானிடம், நம் ஆன்ம நாயகனிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ பேரால நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது, அல்லது நாம் அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் தாண்டின உறவு தான் சிவத்தோடு நாம் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதான் இங்க பாருங்க, காரிருண்ட கண்டனே. பெருமான் எப்படிப்பட்டவர்னா கரைமுடற்று அண்ணலாக இருக்கின்றார். விடக்கரையை தனது உடலில் ஏற்றுக்கொண்ட சிவபெருமான். ஏன் அப்படின்னா பெருமானுடைய கருணை தான் அதற்கு காரணம். அந்த விஷம் வெளியில வந்துச்சு, அந்த விடத்துடைய வெப்பம் தாங்காமல் உலக உயிர்கள் அழிந்து போகக்கூடும் என்று ஒரு அச்சம் கொண்டு பெருமான் நம்மை காத்து அருள் செய்வதற்காக அந்த விடத்தை தனது மிடற்றில் அடக்கி கொண்டார். இதை இப்படி பார்க்கறது புராணம். ஆனா தத்துவமா பார்த்தா பெருமான் அதை நமக்கு காட்டி நிற்கின்றார். இந்த விடக்கரை என்று சொல்லப்படுவது உன்னுடைய ஆணவம். நீ உன்னுடைய ஆணவத்தை எனக்கு பிச்சையாக போடு, அது என்னுடைய மிடற்றில் இன்னும் கொஞ்சம் அழகு கூடியதாக நான் வைத்து கொள்ள முடியும். ஆனால் உனக்கு இது வேண்டாம், உன்னை அழித்து விடக்கூடியது, என்னை அது பாதிக்காது என்று நமக்கு எடுத்து சொல்லும் விதமாக அந்த மிடற்று கரையை வைத்திருக்கின்றார். நீங்கள் சோனசைல மாலை எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒரு அற்புதமான பாடல் வரும். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லுவார். அதாவது நம்ம பச்சை குத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் அந்த பச்சை குத்தினது லேசாக அழியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் போய் மறுபடியும் அதை கொஞ்சம் கூட ஆழமாக அழுத்தமாக செய்துட்டு வருவோம். இது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு அப்படியே இதில் வைக்கிறாரு. சாமி, உன் தொண்டையில் இருக்கிற கரை கொஞ்சம் மங்குனா மாதிரி இருக்குது, வேணும்னா என்னுடைய ஆணவத்தை கொஞ்சம் நான் தரேன், எடுத்துக்கோ, அதை உன் தொண்டையில் வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் உன்னுடைய நிறத்துக்கு அப்படின்னு சொல்லுவார். இதை மகிழ்ச்சியாக ஒரு கிண்டலாக சொன்னாலும் இதில் உள்ள ஆழமான பொருள் என்னன்னா, பெருமான் விஷத்தை தாங்கினார் அப்படின்னா யார் பொருட்டு தாங்கி இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா நம் பொருட்டு தாங்கி இருக்கின்றார். நம் பொருட்டு தாங்கின அந்த விஷம் என்று சொல்லப்படுவது நம்மளுடைய ஆணவ மலம். அப்போ பெருமான் நம்ம ஆணவத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, ஒருவர் வருவதனால நம்மளுக்கு மகிழ்ச்சியோ அல்லது ஒருவர் போவதனால நமக்கு வருத்தமோ வருது அப்படின்னா மகிழ்ச்சியும் சரி வருத்தமும் சரி ஆணவத்தின் வெளிப்பாடு என்பது ஆணவ மலத்தை பற்றி படிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். சைவ சித்தாந்த சாத்திரங்களில் வரக்கூடியது ஆணவத்தின் வெளிப்பாடு 7 சொல்லுவாங்க. அந்த 7ல் அழுகை அல்லது வருத்தம் அல்லது மகிழ்ச்சி, இந்த இரண்டுமே அதில் வரக்கூடியது தான். ஏன்னா மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது கிடையாது, சிவபெருமானுடைய திருவடி இன்பம் மட்டுமே நிலையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்கே காரிருள் கண்டனே, நீ இந்த ஆணவத்தை உன் தொண்டையிலேயே வச்சிட்ருக்கியே,
என்னுடைய ஆணவத்தின் வெளிப்பாடு காரணமாக அடையக்கூடிய இன்பமும் துன்பமும் என்னை வந்து பாதிக்காமல் என்னை நீ காத்து அருள் செய்ய வேண்டும். அதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என் கூடையே தங்கி இருக்கணும். ஏன்னா எனக்கு உண்மையான இன்பத்தை கொடுக்க வல்லவன் நீ ஒருவனே அப்படிங்கிறதை மிக அழகாக எடுத்து செல்லும் பாடல் தான் இந்த 19வது பாடலாக அமைகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.